கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஓ பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. ஓ எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. ஓ செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. Praise the Lord. மகிமை மகிமை அல்லேலூயா. இயேசு ராஜருக்கே மகிமை மகிமை அல்லேலூயா. இயேசு ராஜருக்கே. உலகத்தின் இரட்சகரே, உம்மை அன்பிலே
ஜோதியாய் பிரகாசமாக தேவனின் உண்மைகள் பிரசங்கமாக நீதிலா ஜோதியாய் பிரகாசமாக தேவனின் உண்மைகள் பிரசங்கமாக மகிமை மகிமை அல்லேலூயா இயேசு ராஜனுக்கே. தூயரை அன்பின் தேவனை துதித்து பாடுவோம் ஜீவ தேவனை. தூயரை அன்பின் தேவனை துதித்து பாடுவோம் தேவனே. வேதங்கள் கோடிட்ட யுதராஜரை வாழ்த்துவோம் போற்றுவோம் இயேசு கிறிஸ்துவை. வேதங்கள் கோடிட்ட We now move into the opening ceremony, திறப்பு விழா. நம்முடைய மாநாட்டு தலைவர் கருத்தர் கேவி தர்மப்பன் அவர்கள் இந்த திறப்பு விழாவை நடத்தினார். செய்வோம். வெளியேற்ற பரிசுத்தமுள்ளாகவே எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுடைய கருத்து நான் இந்த சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் எண்ணிக்கைக்கு இந்த சபையிலே விதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக இந்த சபையின் மூலமாக மக்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் உபயோகிப்பது எல்லா குடிமக்களையும் நிறைவேற்றோம். கர்த்தாவே, இந்த சபையின் ஊழியத்தின் வளர்ச்சியின் மூலமாக இந்த புதிய ஆலய கட்டடத்தை ஆசீர்வாதமாக உங்களுடைய மக்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. இந்த பிரச்சனை எல்லோருக்கும் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, ஆலயத்தின் ஆசீர்வதியும் ஆலயத்தினுடைய பிரச்சனை மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் நிரம்பி இருக்க அருள் புரிகிறார். We pray that through this church you have blessed many of us. As a sign of your faithfulness to this church, you have given this new sanctuary. We pray, dear God, that you fill this sanctuary with your presence. Your people will continue to serve you in all faithfulness and loyalty. That the name of Jesus alone will be glorified in this place and worship and adored. கர்த்தாவே, ஆலயத்தில் உங்களுடைய நாமம் மட்டுமே எப்பொழுதும் உயர்த்தப்படலாம். உங்களுக்கு மட்டுமே தொழுகைக்கு ஒரு சிறந்த ஊழியர்களாக இவர்கள் தொடர்ந்து ஜீவிக்க அவர்களுக்கு எல்லா புதிய கனம் மகிமை யாவும் நாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தை இவற்றை ஏறடிக்கிறோம். ஜீவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல இந்த புதிய ஆலய கட்டடத்தை நான் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறேன்.
உன்னதங்களை உயர்கிறது. மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையில் பராக்கிரமமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. வாசல்களில் உங்கள் தலைகளை உயர்த்துகிறது, அனாதி கதவுகளை உயர்கிறது. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரை மகிமையின் ராஜா. Praise the Lord. I will extol the Lord with all my heart in the council of the upright and in the assembly. Great are the works of the Lord. They are honored by all who delight in them. Glorious and majestic are his deeds, and his righteousness endures forever. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே ஒவ்வொருவரையும் அன்பு வரவேற்கிறேன். உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆராதனை the booklet of the order of worship, the purple booklet. அந்த புத்தகத்தில் இருக்கின்ற முதல் பக்கத்தில் உள்ள 2 பாடல்களை நாம் உட்கார்ந்தபடியே உற்சாகமாக பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த பாடலை நாம் ஆண்டுடைய பிரசனத்தில் வந்திருக்கிறோம். உற்சாகமாக பாடுவோம். கைகட்டி பாட தருகிறவர்கள் நீங்கள் கைகட்டி உற்சாகமாக பாடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து 2வது பாடலையும் நாம் பாடுவோம்.
உங்களுடைய கைப்பிரிவில் மூன்றாவது பிரிவு, third section, you will say responsibly. I will Tamil, please follow in English. இதை கர்த்தருக்கு பண்ணின வேண்டாம், இதை களிக்கூர்ந்து மகிழ கடவோம். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். ஆமென். கர்த்தருக்காக பேசிட்டு மெதடிஸ்ட் திருச்சபை அத்தியட்சர் அருள் திரு டாக்டர் என்இசி தட்டன் அவர்களும், தமிழ் வருடாந்திர மாநாட்டு தலைவர் அருள் திரு டேவிட் பெருமக்கள், நம்முடைய பேரா மாகாண அதிபதி அருள் திரு ஸ்டான்லி சரகோபர், மாகாண அதிபதிகள், கான்ஃபரன்ஸிலிருந்து வந்திருக்கின்ற மற்ற சபை தலைவர்கள், கான்ஃபரன்ஸ் தலைவர்கள், போதகர்மார்கள், மற்ற சபைகளில் வந்திருக்கிறவர்கள், மாநாட்டு அளவில் இருக்கின்ற சபை தலைவர்கள், மற்ற சபையிலிருந்து வந்திருக்கின்ற விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் யாவும் எழுந்திருந்து 3 பாடல்களை ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் பாடப் போகிறோம். Let us continue to praise the Lord and worship the Lord. It was expressed by our members of our church that when we conduct the dedication service, all the attention should be on God and God alone. And I praise God for that. And it is this thing in mind that we have structured this worship order. And I believe that as we come this evening, as we look upon the facilities, look upon this building, we may give glory to God and to God alone. For the last 6 years, we dreamt and we struggled. And today to see this, it's a vision that has finally come true, become concrete. And we thank and praise God for He alone has been with this church, the pastors who labored here, the members of the congregation, the committees, as they labored and struggled, facing obstacle after obstacle. And finally, it has culminated in this dedication service. So come with me, join with me as we rise up again and praise God. Sing, firstly praise Him, and then secondly, Saranam, 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 and then move on to worship. கடந்த 6 வருடங்களாக பிறந்த ஒரு தரிசனத்தை 6 வருட காலமாக காத்து பராமரித்து வழிநடத்தின தேவனை மாத்திரமே இந்த நேரத்தில் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சபையாக விரும்பினோம். ஆகவே இந்த ஆராதனை இப்படியாக நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த ஆராதனையில எல்லா துதி கன மகிமையும் ஏற்று ஆண்டவருக்காக இருக்க வேண்டும். காரணம், 4 வருட காலமாக அவரை நம்பியிருக்கிற மக்களை, நம்பின மக்களை கைவிட்டதில்லை. எல்லா தடைகளையும் மத்தியிலும் தாங்கி வந்தார், தேவைகள் மக்களை தாங்கி வந்தார். அவரை நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திரித்து பாடுவோம். Come before the throne of God and worship Him in spirit and in truth. Yeah.
போட்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடமாக இருக்கிறது. This building 6 years ago the foundation, the plans were laid. It's after 6 years we see this structure. I remember when I was the property committee chairman of the conference, I met a young man at the time, was very excited, was a building committee chairman, was very excited about putting up a new building, and a lot of vision, a lot of plans, and I was very impressed with this young man. And he along with his committee has seen to it that his building has come about. இந்த 6 வருடத்துக்கு ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். அந்த நாட்களிலே சொத்து உடைமைகளுக்கு நான் தலைவராக இருந்தேன் கான்ஃபரன்ஸ் ரீதியிலே. அந்த நாட்களிலே அந்த நபரை நான் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் வந்தது. அவர் போட திட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே 6 வருடம் முன்பு அது நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. ஏனென்றால் அந்த நாட்களிலே லட்சக்கணக்கிலே பேசக்கூடிய நிலையிலே இந்த மனிதன் 10 லட்சம் பேங்க் என்று சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் அச்சம் இருந்தது. ஆனால் அந்த நபருடைய பாஸ் மட்டுமல்ல, அவரோடு இந்த புது அம்பேத்கர் இருந்த வாஞ்சை தரிசனம் இன்றைக்கு இந்த கட்டடத்திலே நாம் காணுகிறோம். இந்த நேரத்தில் அந்த கட்டட குழு தலைவராக இருக்கக்கூடியவரும் சபை ஸ்டேட் குழுவின் தலைவராக இருக்கக்கூடியவர் நமத்திலே ஒரு சாட்சியை பாராட்டுகிறார். This person who happens to be not only the building committee chairman but also the LCS chairman is going to share with us a testimony. Samuel. Not by might, nor by power, but my spirit says the Lord of hosts. Zechariah 4:6. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் என்னை அழைத்து அநேக காரியங்களை செய்வதற்காக திட்டவட்டமாக என்னோடு பேச ஆரம்பித்த பொழுது முதலாக 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சபையிலே போதகராக இருந்த திரு விக்ர வேதமணி அவர்கள் கட்டடக்குழு கூட்டத்திற்கு ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக என்னை அழைத்து பொழுதுள்ள போலாக மாற்றப்படுகிற தேவாலயத்திலே பின்பகுதியிலே மேல் ஒரு அறையிலே ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கரங்களை மேல் வைத்து ஜெபிக்கும் பொழுது அநேக ஒரு பெரிய தரிசனமும் ஒரு வெளிச்சமான காரியத்தை கண்டேன். அப்பொழுது போடுகிற அவர்கள் கேட்டார், என்னத்தை காண்கிறேன் கேட்கும் பொழுது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் so much of shine. அது என்னால் இன்னை வரைக்கும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அநேக ஆண்டுகள் கடந்து வரும்பொழுது அப்பொழுது இப்போ ஹோலாக காணப்படுகிற இந்த நாள் வரைக்கும் அந்த ஆராதனை இடத்தை விரிவுபடுத்துவதற்கு தான் திட்டங்கள் போட்டிருந்தோம். எப்படிதான் இதை விரிவுபடுத்தி சபையில் மக்கள் வெளியே உட்கார்ந்திருக்கிறவர்கள் உள்ளுக்கு உட்கார்வதற்கு ஒரு 300 பேரை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று திட்டங்கள் போட்டு வந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் விசேஷபட்சமாக வழிநடத்த ஆரம்பித்தார். இந்த சபையானது ஒரு 1000 பேருக்கு மேல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்களுடைய தேவைகள் மற்றும் ஆராதிக்கிற தேவைகள் மட்டுமல்ல, அநேக தேவைகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு தேவைகள் சந்திக்க வேண்டும் என்று அநேக பெரிய திட்டங்களை தர ஆரம்பித்தார். உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அநேக கூட்டங்களுக்கு பிறகு திட்டவட்டமாக தேவனாகிய கர்த்தரை வழிநடத்த ஆரம்பித்ததை உணர ஆரம்பித்தோம். பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் என்று நினைத்தோம். பழைய கட்டடங்களை உடைத்து புதிய கட்டடங்களை கட்டும் பொழுது அநேகருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் கர்த்தர் ஒரு படிப்படியாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி வந்தார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் பெரிய காரியங்கள் அவருக்கு நாம் நினைக்கும் பொழுது பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு செய்து வைத்திருக்கிறார். இந்த காரியமானது அநேக திட்டத்துக்கு பிறகு வரைபடமாக காணப்பட்ட பொழுதும் இதை நான் பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த கட்டடம் அமைந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது எத்தனையோ மடங்கு பெரிதாக என்னுடைய மனத்திலே காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதமானது பெரிதாக காணப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையிலே விசேஷமாக அவர் கரம் பிடித்து வழிநடத்த ஆரம்பித்தார். அவருடைய தேவாலயமானது கட்டப்படும் பொழுது விசேஷமான வழிநடத்தல் அவருடைய கரங்களின் மேல் காணப்பட்டது. ஒரு அபிஷேக வல்லமை மேல் இறங்கினது. தரிசனங்களாலும் தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசுகிற சூழ்நிலையை நான் அறிந்து கொண்டேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் காணப்பட்டது. திட்டவட்டமாக அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அநேக பிரச்சனைகள் அதிகமாக பேசும்போது சபையின் மக்களின் மத்தியிலும் அநேக பிரச்சனைகள் குழுக்கள் மத்தியிலும் வந்தது.
ஆனால் தேவனுடைய கர்த்தரை அவருடைய பாதத்திலே முழங்காலிலே நிற்கும் போது ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது. ஆம், இந்த கட்டடமானது கட்டப்படுகிறது என்று என்னுடைய முழங்காலிலே நின்று அநேக நேரங்களிலும் சமயங்களிலும் ஜெபத்திலே காத்திருந்தேன். ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரை முழங்காலிலே நின்று கேட்டேன், ஆண்டவரை நீர் என்னை அழைத்து இந்த தேவாலயத்தை கட்ட நீர் அழைத்து ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லும் பொழுது ஒரு சிஷ்காரினால பார்த்தா தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை வெளிப்படுத்தினார். பெரிய காரியங்கள் சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பு மேலும் ஏறி நடந்து வாழ சிங்கத்தையும் மனு சர்ப்பத்தையும் எதிர்த்து போடுவாய் என்கிற வாக்கு சட்டங்களை தந்தார். திட்டவட்டமாக அவர் என்னை அழைத்து பேசினார். பேசும்போது ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாம மகிமை சென்று நடக்க ஆரம்பித்தது. அவருடைய அபிஷேக வல்லமை புதிதாக காணப்பட்டது. அநேக நேரங்களிலே அநேக அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது ஒரு ஷீராக ஜபத்திலே சென்று செல்லுவேன். சிஎஸ்க்காக அநேக பாடுகள் பற்றி போன வாரங்களிலே தேவனுடைய நாம மகிமை கண்டு போகும்பொழுது முழங்காலிலே நின்று ஜபத்திலே நிற்கும் பொழுது அந்நியர்கள் தேவனை அறியாதவர் தேவாதி தேவன் சர்வலோகத்தை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களிடையே அநேக கிரியைகள் தேவன் செய்ய ஆரம்பித்தார். ஜபத்திலே நிற்கும்போது அவர்கள் தன்னைத்தானே அறியாமல் அநேக காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறார்கள். அவருடைய நாமம் பெரியது. தேவனாகிய கர்த்தர் பெரியவர், சேனையின் கர்த்தர் பெரியவர். அவருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படுகிறார். இந்த தேவாலயமானது அவருடைய ஆவியானவருடைய அபிஷேக வல்லமையினால் நிறைந்து காணப்படுவது என்று உணர்கிறேன். இது எப்படி இருக்கிறவர்கள் சாட்சியாக காணப்படத்தக்க அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த இடத்திலே நடக்க வேண்டும் என்று தேவனை பிரார்த்திக்கிறேன். அவருடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட வேண்டும். இது மனிதனால் கட்டப்பட்ட தேவாலயம் அல்ல. Man did not build this. The Lord God built this temple. I am a testimony to that. தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். பண தேவைகள் முதலாக பெரிதாகப்பட்டது. ஆனால் அது இறுதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது 60,000 வெள்ளி 6 வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்த 60,000 வெள்ளி பண்ண வைத்து இப்பொழுது 1.5 மில்லியன் 15 லட்சம் வெள்ளிக்கு இந்த கட்டடத்தை கட்டி முடித்திருக்கிறோம். நம் தேவைப்படும் பணமோ 6,50,000 650,000 is needed. And I can tell you very much, in faith I am telling you, I want to repeat it again, this temple is built by the Lord Jesus Christ. கர்த்தராகிய ஆண்டவர் இதை கட்டி முடித்தார். இந்த பண தேவையானது ஒரு சிறிதான காரியம். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படணும். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படணும். உங்களிலே சிலர் கர்த்தரை அறியாமல் இருந்தால், தெரியாமல் இருந்தால், தேவாதி தேவன் ஒருவரே, அவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவரே, வேற வழியே இல்லை. நானே சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான வழி, அவரே வழி, அவரே வழி. தேவாலயம் அவர் மகிமைக்கென்று பயன்படுத்தப்படுவதாக. ஆமென். இந்த 6ஆம் பிரிவிற்குரிய பகுதியை மாறி மாறி வாசமாக செக்ஷன் 6 will stand up and read it responsibly. I will lead in Tamil. Those of you who have got English programs, please follow. பூமி அதன் நிறைவு, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகள் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுள்ளவனுமாய் இருந்து அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் இதுவே அவரை தேடி விசாரித்து வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஆனாதி கதவுகளை உயருங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஆனாதி கதவுகளை உயருங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? உட்காருங்கள். Please be seated. இவரிலே நாமே அர்ப்பணம் செய்கிற ஒரு ஜெபத்தை நம்முடைய மாநாட்டின் தலைவர் அருட்கு டேவிட் தர்மகன் அவர்கள் இந்த ஜெபத்தை நடத்துவார். Now call upon Pastor David Dharmakan, President of our conference, to have this prayer of dedication.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆலய கட்டடத்தை ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் பிரதிஷ்டை செய்ய கூடி வந்திருக்கிறோம். We are gathered together here to dedicate this sanctuary for the glory of God. At the same time, as believers, we have to dedicate ourselves for the work of the Lord. அதே வேளையில கர்த்தருடைய ஊழியம் இன்னும் வளர விசுவாசிகளாகிய நாம் நம்மை ஆண்டவருக்கு தத்தம் செய்ய வேண்டும். அந்த ஜெபத்தை நாம் இப்பொழுது ஏறெடுக்க போகிறோம். I would like all pastors of our conference, supply pastors and ministerial students to come forward. Please come forward. அப்படியே சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, இது எனக்கு சேர்ந்தது, இது எங்களுக்கு சேர்ந்தது என்று சொல்லத்தக்க எங்களிடத்துல ஒன்றுமில்லை என்பதை அறிக்கை செய்து உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்கிறோம். Lord, your call for us is to present our bodies as a living sacrifice, completely surrendered to you. Father, we want to confess at this moment that we don't hold anything. Nothing belongs to us. Everything belongs to you, Lord. In your love and in your grace, you have blessed us, Lord. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய அன்பினாலும் நீர் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர். நீர் கொடுத்த இந்த ஜீவனை இவ்வேளையிலே உம்முடைய பணிக்கென்று, உம்முடைய ஊழியத்திற்கென்று எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் கர்த்தாவே. Heavenly Father, we pray at this moment and we want to surrender our lives to the ministry of your kingdom, that each of us, O dear God, will understand the priesthood of all believers. கிறிஸ்துவால் தொடப்பட்ட ஒவ்வொரு மக்களும் ஆசாரியர்களாக அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற இந்த சிந்தையை நீர் எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமிதமாக இந்த திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அநேகம் பெற்ற இவர்களிடத்திலிருந்து அநேகம் நீர் எதிர்பார்க்கிறீர் கர்த்தாவே. அவைகளை கர்த்தாவே உமக்கு முற்றிலுமாக செலுத்த ஆர்வம் புரியும். இந்த ஆலயத்தை நீர் எவ்விதமாக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரோ அதே வண்ணமாக இந்த திருச்சபை மக்களுடைய எண்ணங்களையும் உள்ளங்களையும் சரீரங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி உடைய மகிமைக்காக கர்த்தாவே பயன்படுத்தும். கர்த்தாவே, இவர்களை பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொழுகை செய்து கொண்டிருக்கும் இந்த சபை சுவிசேஷத்தை அறிவிக்கும் சபையாக எழுப்பி செல்ல இவர்களை நீர் ஆசீர்வதி. அமிதமான ஒரு அர்ப்பணத்தை நீர் எதிர்பார்க்கிறீர்கள். இந்த ஜெபத்தையே எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம். ஜெபிக்கிறோம். Thank you, pastors. நன்றி காணிக்கையாக இந்த காணிக்கை இப்பொழுது கொடுக்கும். Want to give thanks to God. An offering will be taken. It's an offering of thanksgiving. It's a free will offering. As the Lord leads you, please do your part. மகா அன்பும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் உம்மிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையை பார்க்கிறது ஆண்டவரே, பல விதத்தில் ஆண்டவரே எங்களை ஆசிரியத்திற்கு தனிப்பட்ட வகையிலும் சரி, திருச்சபையாகவும் சரி, ஆண்டவரை கொடுத்த அதிகத்தை ஆண்டவரை இந்த சாயங்களிலே நன்றுள்ள காணிக்கையாக இந்த காணி கொண்டு வர இருக்கிறோம். ஆண்டவரை இந்த காணிக்கையை நாம் கொண்டு வரும் பொழுது அதற்காண்டவரை பல சூரியர்கள் ஆண்டவரை நாங்கள் ஆசிரியர்கிறோம். அந்த சூரியக்காரரை ஆசிரியக்குமாறு கேள்வி கொண்டாடுவோம். நல்லதே ஆண்டவரை, நாங்கள் இந்த திருச்சபையின் வார்த்தையை பார்ப்பதாண்டவரை இது படிப்படியாக உடைய மக்களையாண்டவரை தூண்டி பல விதத்தையாண்டவரை இந்த திருச்சபை கொடுக்கிற திருச்சபையாக இருந்தது. ஆண்டவரை, இப்படி ஒரு திருச்சபைக்கு ஆண்டவரை இங்கே வந்திருக்கும் திருச்ச மக்கள் மட்டும் ஆண்டவரை மற்ற திருச்சபை சார்ந்தோரும் சரி ஒன்றாக சேர்ந்து உண்மைக்கே ஸ்தோத்திரம்.
உமக்கே நன்றி என்று சொல்லிக் கொண்டாண்டு இந்த காணிக்கை கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து நடிக்கிறோம். ஆமென். உங்கள் இடத்துக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சுவினியர் நினைவு சின்னமாக ஒரு கீ செயின் கொடுக்கப்படுகிறது. இது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. It's a gift from our church to each and everyone, even the little child. சின்ன பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக. You're not in the offering, you're not paying for the key chain. This offering is unto the Lord in thanksgiving of free will offering. The key chain is a gift from our church. Each and every one of our church members has all our friends and guests. Each one of us is blessed in the name of God. Amen.
சபையார் தயவு செய்து உட்காரணும். ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 10 13 வரை. Today's scripture reading is taken from the book of Isaiah, chapter 43, verse 10 to 13. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவன் தாமே இந்த வசனம் மூலியமாக இந்நாளிலே பேசுவாராக. ஆமென். இன்றைக்கு நம் மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொண்டு வரப்போகும் நம்முடைய மலேசியா மெத்தடிஸ்ட் திருச்சபையின் அத்தியட்சர் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். Today it is a great privilege for our church to have our beloved bishop of the Methodist Church in Malaysia to preach at this dedication service. ஆனால் அதோடு இன்றைக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால், அவரை அழைக்கும் பொழுது ரெவரண்ட் டாக்டர் டெனிஸ் டத்தன் என்று அழைப்பதிலே இன்னும் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியும் ஸ்லாக்கியம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். A great honor. We thank God for honoring His servant with a Dattoship, and so we address him as Reverend Dr. Dennis C. Dutton. கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்முடைய பேரரசருடைய பிறந்த நாளிலே அவருக்கு இந்த தத்தோ பட்டம் வழங்கப்பட்டது. அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இரண்டாவது, நம்முடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டு தலைவருக்கும் ஒரு பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அறிவிப்பதிலும் நாம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். Not only as our bishop we are honored with the Dattoship, but we heard that our beloved president has also been honored with an AMN, Ahli Mangku Negara. இது உண்மையிலே நம்முடைய சபைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். ஆகவே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிற மக்களாக ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சமயத்திலே மிகவும் சிறப்பாக செய்தி அளிக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய அத்தியட்சர் அருள்திரு டாக்டர் டெனிஸ் சி. டத்தன் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நம்மோடு இந்த வேலையை பகிர்ந்து கொள்வார். Thank you very much for your greetings and your congratulations. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் வரவேற்புக்காகவும் மிகவும் நன்றி. First of all, I want to congratulate the pastor and members of this church on a project so well completed. முதலாவதாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்டதான ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை செய்வதனாலே பாராட்டலை கொடுக்க விரும்புகிறேன். This grand opening of this church dedication service is a truly celebrative occasion. இப்படிப்பட்டதான ஒரு மகிமை நிறைந்த ஒரு திறப்பு விழா பிரதிஷ்டை ஆராதனை மெய்யாகவே ஒரு கொண்டாட்டம் நிறைந்த ஒரு சமயம். For me, it is a very, very special occasion. எனக்கு இது மிகவும் விசேஷமான நாளாக இருக்கின்றது. It is only 1 week since I was conferred this
honor by our King. எனக்கு நம்முடைய பேரரசர் அவர்கள் கொடுத்த இந்த பாராட்டலுக்கு பிறகு ஒரு வாரம் தான் ஆகுகின்றது. And I'm very proud to note that our president has also been honored. நம்முடைய மாநாட்டு தலைவருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். I also want you to know that yesterday was my 32nd wedding anniversary. இன்னொரு காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நேற்றைய தினம் என்னுடைய 32வது திருமண விழா. And I'm grateful to God for this celebrative mood. ஆகவே இந்த விதமான ஒரு கொண்டாட்ட ஒரு உணர்வுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். As I look at this booklet, நான் கையில பிடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நினைவு புத்தகத்தை நான் பார்க்கும் பொழுது, as I glance through the history, இந்த சபையினுடைய சரித்திரத்தை குறித்து சற்று நான் பார்க்கும் பொழுது, I am satisfied to know that from humble beginnings, this has become the largest Methodist church in Peninsular Malaysia. இந்த சபை ஆரம்பம் மிகவும் ஏழ்மையான ஒரு ஆரம்பம். அந்த ஏழ்மையான ஆரம்பத்திலே இருந்து இன்றைக்கு மேற்கு மலேசியாவிலே இருக்கின்ற சபை மெத்தடிஸ்ட் சபைகளிலே மிக மிக பெரிய சபையாக இப்பொழுது இருக்கின்றது. It is not necessarily the biggest Tamil church. It is the biggest Methodist church. மிகவும் எல்லாருக்கும் மேலாக பெருசாக ஒரு தமிழ் சபையாக மாத்திரமல்ல, எல்லா மெத்தடிஸ்ட் சபைகளிலும் மேற்கு மலேசியாவிலே இந்த கட்டணம் இது மிகப்பெரிய கட்டணமாக இருக்கின்றது. Somebody asks me, how big is this church? கடந்த மாதத்திலே யாரோ ஒரு ஆணையை கேட்டார்கள், இந்த ஆலயம் உண்மையில் எவ்வளவு பெருசு என்று கேட்டார்கள். And I responded that it is a church that can hold 2,000 people. நான் சொன்னேன், இந்த ஆலயத்திலே 2000 பேர் உட்காரலாம் என்று சொன்னேன். I now realize that it is more a prophetic statement. இப்பொழுது நான் என்ன உணர்கிறேன் என்றால், இது எதிர்காலத்திற்கு ஒரு தீர்க்க தரிசன உரையாக இருக்கின்றது என்று. I hope in the next 5 years you will have 2,000. இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக உங்களுக்கு அப்படிப்பட்டதான் ஒரு பெரிய ஜனத்தொகையை நான் எதிர்பார்க்கிறேன். I'm also happy to know that this church has not only been generous to the annual conference, இந்த சபையானது மாநாட்டின் மற்ற காரியங்களுக்கும் வழங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கின்றதாக நான் கவனிக்கின்றேன். but it is also perhaps the church that has raised most of our ministers. இந்த சபையிலிருந்து தான் நம்முடைய மாநாட்டில் இருக்கின்ற அதிகமான போதகர்கள் எழுதியிருக்கிறார்கள். So it is fitting that we congratulate all of you who are members of this occasion. ஆகவே இப்படி இந்த சபையிலே எல்லா அங்கத்தினர்களும் நாங்கள் பாராட்டுவது சரியானது. I have never been in any church, whether it is for dedication or for celebration, to see such a beautiful decoration. நான் இதுவரைக்கும் சென்ற சபைகளிலே எந்த ஒரு சபையிலும் இவ்வளவு நான் ஒரு பிரதிஷ்டைக்கோ அல்லது ஒரு பிறப்பிலாக போயிருக்கும் பொழுதோ இவ்வளவு அழகான ஒரு ஏற்பாட்டை நான் கண்டதில்லை. You have not only made the church look beautiful, இந்த சபையை மாற்றமே நீங்கள் கவர்ச்சியாக நீங்கள் மாற்றவில்லை. you have also made me look beautiful. என்னையும் அழகுபடுத்தியிருக்கிறீர்கள். But this is always so heavy and feel like this. ஆனால் இந்த பூ அவ்வளவு பாரமாக இருக்கிறால் நான் கொஞ்ச நேரத்தில் சாய்ந்து But more than the flowers, I am impressed with the beautiful colors that I see on there. ஆனால் இந்த பூக்களில் உங்களிடத்தை நான் பார்க்கின்ற பல வண்ணங்களை நான் கண்டு கழித்து மகிழ்ச்சி அடைகிறேன். I believe that what God wants us to do today is to pledge ourselves to be His witnesses outside His church. இன்றைக்கு நான் என்ன நம்புகிறேன் என்றால், நான் என்ன நம்புகிறேன் என்றால், நாம் அந்த இடத்தை மக்களாக நாம்
என்றால் மெய்யானவை அவருக்காக உத்தம சாட்சிகளாய் வாழ்வதற்கு அவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய கற்க விரும்புகிறார். He wants us to be living examples of what he wants to do in this world. அவர் இந்த உலகத்திலே செய்ய விரும்புகிற காரியங்களை நம் மூலமாக நினைத்து காட்ட விரும்புகிறார். The work that he wants us to do begins after we leave this celebration. இந்த இடத்திற்கு நாம் கடந்து போகும்பொழுதுதான் உண்மையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே நன்மை செய்கிறாரா என்று வெளிப்படுவார். The work that we have to do in his name and for his sake begins tomorrow. அவருடைய நாமத்துக்காக அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கிறது. Perhaps it begins tonight. ஒருவேளை இன்று இரவு ஆரம்பிக்கலாம். We must be reconciled to our loved ones. நம் இடத்தில் இருக்கிற அன்பானவர்களோடு நாம் ஒப்பந்தம் வேண்டும். We must pledge to make our homes the residence of Jesus Christ himself. நம்முடைய வீடுகள் இயேசு கிறிஸ்து வசமே கொண்ட இல்லமாக இருக்கிறது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். We must. So as I congratulate you today, உங்களை நான் பாராட்டுகிறேன். I also put this demand on your lives. இப்படிப்பட்டதான ஒரு அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன். Go out and be the disciples of Jesus Christ. இயேசு உங்களை எப்படிப்பட்டதான சீடர்களாக விரும்புகிறாரோ அந்த ஒரு சீடர்களாக வாழ்வதற்கு ஒப்புக்கொள்ளுங்கள். As you become disciples of Jesus Christ, that's when the true glory of God will shine. உண்மையாகவே இயேசுவின் சீடர்களாக நாம் இருக்கின்றால் அதிலே மெய்யாகவே தேவனுடைய மகிமை பிரதிபலிக்கும். God will glory in heaven. தேவனுடைய எல்லா மகிமையும் இருந்து ஆமாம். நம்முடைய சபை சபை மக்கள் தலைவர் மாநில அழைத்து இந்த கட்டடத்தை அர்ச்சீஸ்வரர் அவர்களை ஒப்புக்கொடுக்க அழைக்கிறார்கள். தேவனுடைய மகிமைக்கும் திருப்பணிக்கும் இக்கட்டடத்தை செய்யும்படி ஒப்புக்கொடுக்கிறோம். This building to be dedicated to the glory of God for His service. By what name is this building to be called? Tamil Methodist ஆலயம் தமிழ் செட்டில்மெண்ட் குருத்தம் இப்போ என்று அழைக்கப்படும். மேலும் நாங்கள் இந்திய ஆலய கட்டடத்தை குருத்தம் மெத்தடிஸ்ட் மண்டபமாக செய்யுமாறு ஒப்புக்கொள்கிறோம். This building shall henceforth be known as Tamil Methodist Church, Tamil Settlement, Gurtom, Ipoh. We also present the former church building for rededication as a hall, and it shall henceforth be known as Devan Methodist Gurtom. I shall invite President David Karmakan to lead in the rest of this act of dedication, because I believe it would be more meaningful if we did it in Tamil. Will you all rise, please? தமிழிலே நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்திலே மறுமொழி கொடுப்பவர்கள் ஆங்கிலத்திலும் நீங்கள் மறுமொழி கொடுக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனை வணங்குவதற்காக பக்தி ஏகப்படுத்தி பிரதிஷ்டை செய்ய தமிழ் மெத்தடிஸ்ட் ஆலயம் தமிழ் செட்டில்மெண்ட் முந்தோங் ஈப்போ என்று அழைக்கப்பட போகும் இக்கட்டடத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகையால் இங்கே கூடியிருக்கிற நாம் இந்த இடத்தை அதற்கு தகுந்த திவ்ய உபயோகங்களுக்காக பிரதிஷ்டை செய்வோமாக. நம்மை நேசித்து நமக்காக தம்மையே பலியாக கொடுத்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மைக்காக நம்மை பிரகாசித்து சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியின் துதிக்காக இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். ஜெபத்திலும் துதி தோத்திரத்திலும் தேவனை பரிசுத்தமாய் வணங்குவதற்காக, நித்திய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காக, ஞானஸ்நானம் ராபோஜனமாகிய சாக்கிரமந்துகளை ஆசரிப்பதற்காக
இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். துயரப்படுவோருக்கு ஆறுதலாகவும், சோதிக்கப்படுவோருக்கு பலனாகவும், மெய்வழி தேடுவோருக்கு ஒளியாகவும் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். குடும்ப ஜீவியம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுவதற்காக, வாலிபர்களுக்கு போதித்து வழிகாட்டுவதற்காக, பக்தரை பரிபூர்ணப்படுத்துவதற்காக இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். பாவிகள் குணப்படுத்துவதற்காக, நீதி ஜெயம் பெற்று ஓங்குவதற்காக, தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரம் அடைவதற்காக, விசுவாசத்தின் ஒற்றுமையில், கிறிஸ்தவ சகோதர ஐக்கியத்தில், சகல ஜனங்கள் பேரிலும் ஒருக்கமான அன்பில், நல் எண்ணத்தில் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த சபையை நேசித்து தொண்டு செய்து வரும் எல்லாருடைய ஊழியங்களுக்கும் நன்றி அறிதலோடு, தங்கள் ஜீவிய ஓட்டத்தை முடித்து போயிருப்பவர்களின் அன்பான ஞாபகத்தில், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிருக்கும் நித்திய ஜீவிய நம்பிக்கையில் இந்த ஆலயத்தை செய்கிறோம். நாம் யாவரும் சேர்ந்து கீழ் காணப்படும் அறிக்கையை சேர்ந்து சொல்வோம். இப்பொழுது நாம் நம்மை சூழ்ந்திருக்கும் வேகம் போன்ற திரளான சாட்சிகள் நடுவில் அது சொந்தமாக நன்மைகளாலே விசுவாசத்தில் நம்முடைய பிதாக்கள் செய்த தியானங்களை மனதில் எண்ணிக்கையார். நம்மை இல்லாமல் அவர்கள் ஊழியம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்மையே புதிதாக அவர் ஊழியத்திற்கென்று மறுபடியும் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். Let us pray. O eternal God, whom the heavens cannot contain, much less the walls of temples made with hands, graciously accept the dedication of this sanctuary and the rededication of the Dewan Methodist Buntung to thy honor and glory. Now therefore, O Lord, let thine eyes be open toward this house day and night, and let thine ears be ready towards the prayers of thy children, which they shall make unto thee in this place. And whenever thy servants shall make to thee their petitions, do thou hear them, and when thou hearest, forgive. Grant, O Lord, we beseech thee, that here and elsewhere thy ministers may be clothed with righteousness, and thy saints rejoice in thy salvation. And may we all with thy people everywhere grow up into a holy temple in the Lord, and be at last received into the glorious temple above, the house not made with hands, eternal in the heavens. And to the Father, and to the Son, and to the Holy Spirit be glory and praise, world without end. Amen. We'll sing the closing hymn in Church 148. அழைத்து ஆசீர்வாதத்தை கூற அழைக்கிறேன். I invite the bishop to give us the benediction. And now
the peace that passes all understanding, keep your hearts and minds in the knowledge and love of God and of His Son, Jesus Christ our Lord. And the blessing of God Almighty, the Father, the Son, and the Holy Spirit, rest and remain with each one of you, now and always. Amen. Pleasure this time to unveil this plaque of the Tamil Methodist Church, Tamil Settlement, Ipoh. தேவனுடைய மகிமைக்காகவே 1996 ஆண்டில் 6ஆம் மாதம் 9ஆம் தேதி இந்த ஆலயம் அத்தியட்சர் டாக்டர் டெனிஸ் சந்திரராஜ் டாக்டர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தமிழ் வருடாந்திர மாநாட்டு தலைவர் டேவிட் தர்மக்கன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதே தலைவர் 8/1/95 மூளைக்கால் தலைவர் அவர்களால் வைக்கப்பட்டது. அவர்களுக்கு நம்முடைய சபை சார்பிலே நம்முடைய வேலிகள் திரு மாணிக்க தர்மராஜ் அவர்களால் வழங்கப்பட்டது. கை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது கை தட்டுவோம். இப்பொழுது எட்வர்ட் ஐசக் கட்டடம் பெயர்கள் திறப்பு விழா பிஷப் டட்டன் அவர்கள் நடத்தப்பட்டது. In the name of the Father, the Son, and the Holy Spirit, I have pleasure this time to unveil this plaque of the Edward Isaac building. பெயர்கள் திறப்புக்கு வந்திருக்கிறோம். திரை திறப்பு இது மிகவும் முக்கியமான ஒரு காரணம் என்றால் இந்த பழைய சபை முன்பு சபையாக இருந்த இந்த கட்டடம் இப்பொழுது ஒரு மண்டபமாக மறுபிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இதுக்கு ஞாபக சின்னமாக இந்த கல் வைக்கப்படுகிறது. This building now will be dedicated to be a hall, to be called Devan Methodist School Home, and to this remembrance the soul has been made. In the name of the Father, the Son, and the Holy Spirit, I have pleasure this time to unveil this flag and rename this building Devan Methodist School Home. Let us pray. சற்று நேரம் நாம் தேவ பிரசன்னத்திலே அமைதியாக இருந்து கர்த்தர் இந்நாளிலே நமக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக அனுப்புகின்ற சபையாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவரிடத்திலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த எங்கள் பரமபிதாவே, உம்முடைய மகத்துவமான நாமத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து இம்மட்டுமாக எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து கர்த்தாவே இந்த இடத்திலே உம்முடைய ஆலயத்தையும் இந்த மண்டபத்தையும் எட்வர்ட் ஐசக் ஞாபகார்த்த கட்டடத்தையும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்க இந்த வைபவத்திலே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு உம்மை துதிக்க நீர் கொடுத்திருக்கிற நேரத்திற்காக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம்.
இந்த வைபவத்திலே கர்த்தாவே இந்த சபையாரோடு சேர்ந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து துதித்து இந்த ஐக்கியத்திலே நாங்கள் கலந்து கொள்ள நீர் எங்களுக்காக தயார் செய்திருக்கிற ஆகாரத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகளை எங்களுக்கென்று நீர் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வழிநடத்தும்படியாய் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். And at this moment, we wish to welcome each and every one of you to this Salem Methodist Board. சார்பிலும் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சிறிய அளவிலே ஆரம்பித்து பெரிதாக ஒரு கட்டடத்தை தேவனுடைய மகிமைக்கு நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். தேவன் உங்களை கொண்டு இன்னும் அநேக காரியங்களை இவ்வட்டாரத்திலே செய்வாராக. தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமென். Let's give a big clap to Although I see the atmosphere is not very conducive, but I have given a lot of trust to bring meetings from the conference. இப்பொழுது நமது மத்தியில் இருக்கும் அத்தியட்சர் டாக்டர் டென்னிஸ் சி டட்டன் அவர்கள் நமது மாநாட்டின் நற்செய்திகளை கொண்டு வருவார்கள். Mr. President, Reverend David Tarmakan, AMN, Mr. Paul Devdasan, our conference lay leader, District Superintendent, Mr. Reverend Stanley Sadagopan, Pastor, LCC Chairman, Mr. Samuel Petersini, lay leader, Mr. Manika Devaraj, pastors, members and friends, I bring you the greetings of the Methodist Church from the whole family of Methodist churches in Malaysia. This is a historic occasion, and I think we've had the best part of our celebrations already. I also notice that everybody is very hungry, so we will end this speech and hope you have a good evening and enjoy yourself. Thank you very much. இப்பொழுது உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த உணவில் அனைவரும் இருந்து கடந்து சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். I would like to call upon Mrs. Amada Manimuthu to read us the greetings that we have received from various churches and well-wishers. Now I shall call upon Mrs. Amada Manimuthu. Amada Manimuthu. I have many messages and greetings right here with me. To start with, we have greetings from the TAC Youth Council addressed to the pastor and the members of the Tamil Methodist Church in Tamil Settlement. We, the TAC Youth Council, rejoice with the saints of the Tamil Methodist Church, Tamil Settlement, Bunthor, in the dedication of the new sanctuary. We pray that the Lord will continue to raise His servants for His harvest and for His glory. ஒரு நல்ல வார்த்தையை பயப்பது மிகவும் நன்றி, நல்லது. ஆகவே நமது மத்தியில் இருக்கும் நமது சபை தலைவர் திரு மாணிக்க தேவராஜ் அவர்களை முன்னழைத்து இப்பொழுது நன்றி உரையாற்ற முன்னழைக்கின்றேன். மிஸ்டர் மாணிக்க தேவராஜ். கர்த்தருக்கு மகத்துவமான சோதத்தை செலுத்த இந்த நேரத்துக்கு கொடுத்தாங்க நன்றி. விசேஷமாக இப்படிப்பட்ட ஒரு பெரிதான கூட்டத்தை பார்க்கும்போது எங்களுடைய சபை மக்கள் மட்டுமல்ல, விசேஷமாக அநேக சபைகளில் வந்த போதர்களோடு அநேகர் வந்து இந்த சிறப்பித்ததற்கு காண்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருக்கு சொல்றோம்.
அது மட்டுமல்லாமல் நம்ம மத்தியில் இந்த வட்டாரத்தில் உள்ளவர்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களையும் பார்க்கும்போதும் இந்த மஜ்லிஸ் தமிழ் சட்டமன்ற சார்பில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் மழையும் ஒரு தடையில்லாத பிடிக்கும் நீங்கள் தங்கியிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறேன். மிக நன்றியுடன் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தமிழ் மஜ்லிஸ் தமிழ் சட்டமன்ற திருச்சபை சார்பில் நன்றியும் சோதனையும் செலுத்துகிறேன். இதே சமயத்தில் இதுக்கெல்லாம் ஒரு தலைவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் இந்த பிரதேசத்தை எப்படியாவது ஒழுங்காக 9ஆம் தேதி 6வது மாதம் வெற்றிகரமாக முடியும் வரையும் வேண்டி அவர் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரவும் பகலமாக அதுக்காக உழைத்தவர். அவர் எங்களுக்கு ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னு ஒரு சின்ன பேப்பரும் நாங்கள் போடும்போது எங்கள் கையில் ஏறக்குறைய 80,000 தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்கள் மத்தியில் வந்த போது அவர் ஜபத்திலும் ரொம்ப உற்சாகத்திலும் எங்களுக்கு ஏற்ற விதத்தில் ரொம்ப வல்லமையாக வழி நடத்தி வந்தார். அவர் ஒரு குழுக்கு மட்டும் தலைவர் அல்ல, 2 குழுவுக்கு தலைவராக இருக்கிறார். அவர் மிக சிரமப்பட்டு நேரம் பார்க்காமல் அநேக அலுவலர்களுக்கு சென்று ஏறி இறங்கி வந்தவர், அநேக பிரச்சனையில் போய் வந்தவர். என்னிடத்தில் அநேக நேரத்தில் சொல்லுவார், நாங்கள் 2 பேரும் கூடி ஜெபித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர் எங்கள் மத்தியில் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த தலைவர் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். எங்களுடைய கட்டடக்குழு தலைவர் சேர்மன் ஆனவரும் எங்களுடைய LCC சேர்மன் ஆனவரும் சகோதரன் வேற யாரும் அல்ல, சாமுவேல் பீட்டர் சேனி. அவருக்கு ஒரு நன்றி. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நினைத்தார் எல்லாம் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் உள்ள மனிதன் சகோதரன் சாமுவேல் பீட்டர். அவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா ரொம்ப சாதுவாக தான் மூவ் பண்ணுவார். சிரிப்பது கொஞ்சம் குறைவு, ஆனாலும் அவர் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணி கொண்டிருக்கிறவர். நான் இதை அநேக நேரத்தை வீணாக்காதபடி இதை பற்றி சற்று நேரம் ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன், அளிக்க விரும்புகிறோம். Now I am going to present him a small souvenir on behalf of this church. I call upon Mr. Samuel Peter. Thank you. Samuel Peter, who has really done the job for 6 years. It's not just 1 or 2 days or 1 or 2 years, but for 6 years he has led us. So he's really a great man. Let's give another big hand. அவர்கள் ஒரே ஆண்டியில் பிரெஞ்சை ஞாயிறிலே ஒரு விசேஷ பாடல் ஆங்கிலத்தில் வழங்க வேண்டும் என்றும் இன்றைக்கு அவர் பாடப்போகிற பாடல் கடந்த ஒரு சில நாட்களாக நாம் உணர்கிற காரியம், இந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், இந்த யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு வெற்றி தருகிறார். அந்த கருத்தோடு யுத்தம் என்பது கர்த்தருடையது என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த பாடலை வழங்குகிறார்.
தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே தூயவரே பரிசுத்தரே தூயவரே துதி கன மகிமையல்லா, துதி கன மகிமையல்லா உமக்கே செலுத்துகிறோ, உமக்கே செலுத்துகிறோ. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உன்னதரே உத்தமரே உன்னதரே உத்தமரே துதி கன மகிமையல்லா, துதி கன மகிமையல்லா உமக்கே செலுத்துகிறோ, உமக்கே செலுத்துகிறோ. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆறுதலே 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 துதி கன மகிமையல்லா, துதி கன மகிமையல்லா உமக்கே செலுத்துகிறோ, உமக்கே செலுத்துகிறோ. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
தெய்வமே இனிய ரட்சகரே உம்மை வாழ்த்துகிறே ஜீவன் ஆனவரே ரத்தம் சிந்தினிரே உம்மை போற்றுகிறே இரக்கம் உள்ளவரே என்னை என்றும் காப்பவரே